everyone, welcome to Zero Investment. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நிலக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிலக்கடலை குழம்பு செய்கிறதுக்கு 2 கப் நிலக்கடலை, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அரை மூடி தேங்காய் அரைச்சது, 15 பல்லு பூண்டு தட்டினது, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் புளிக்கரைசல். புளிக்கரைசல் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் அரை டேபிள் ஸ்பூன் கருவடகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கருவடகம் நல்லா பொரியணும். கருவடகம் கடைகளில் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் செய்யலாம். வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு, தனித்தனியாக பிரிஞ்சும் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்தது மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம், அதனால அது கருகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அடுப்பை அணைச்சிக்கிறோம். அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ நான் மசாலாவெல்லாம் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாகவோ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கிறேன். ஓரளவு வதங்கினதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை குழம்போடு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த நிலக்கடலையை முந்தின நாள் ராத்திரி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி குழம்பை கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது நம்ம இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு வதக்க போகிறோம். பூண்டு பச்சை வாடை போகிற லெவலில் வதக்கினா போதும், அதனால பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதும் நம்ம இதை அங்கே கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டா குழம்பு தயாராகிடும். இப்போ நம்ம கொதிச்சிருச்சு, குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.